ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு காஃபி கடை. பிக் பாஸ் சீசன் 7ல் நேற்று சரவண விக்ரம் எவிக்ட் ஆனார். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஏன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு கண்டிப்பாக இவர் ஒரு நாள் எவிக்ட் ஆவார், இவர் ஒழுங்காக கேம் ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மத்தியிலே ஒரு டாக் போயிட்டு இருந்தது. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சரவண விக்ரம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் பயங்கர சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது வேறு யாரும் இல்லை, மாயா. ஸோ நேற்று அவர் எவிக்ட் ஆகும்போது மாயா கொடுத்த ரியாக்ஷன் இன்றைக்கி ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் நீங்கள் ஒரு கேமுக்காக பண்ணாலும் இவ்வளோ ஒரு சீப்பான ஒரு ஆட்டிடியூடை நீங்கள் காமிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூட்க்கு காரணம் என்னென்னா, பிக் பாஸ் வீட்டில் லாஸ்ட் வீக் ஃப்ரீஸ் டாஸ்க் நடந்தது. அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா சரவண விக்ரம் அவங்களோட தங்கச்சி மாயா தான் உன்னோட கேமை ஸ்பாயில் பண்ணுறாங்க, நீ அவங்களுக்காண்டி நிறைய ஹெல்ப் பண்ணுற, பட் பின்னாடி அவங்க உன்னைய பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் விக்ரம் ஒரு சில விஷயங்களை ரியலைஸ் ஆகி அதை பேசவும் ஆரம்பித்தார். இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மாயாவுக்கு பிடிக்கல. ஸோ டோட்டலாக நம்ம சைடு இருந்த ஒருத்தர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போகும்போது நமக்கு எகெயின்ஸ்டாக நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு மாயா காமிச்ச அந்த ஆட்டிடியூட் நேற்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி சரவண விக்ரம்கிட்ட எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, பட் நீங்கள் வெளியே போகும்போது அவங்க இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7லேருந்து எவிக்ட் ஆன எல்லாருமே இன்டர்வியூ கொடுப்பாங்க. அந்த இன்டர்வியூ மூலமாக பதில் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மாயாவோட இந்த ஆட்டிடியூட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.